ஏற்கனவே பாப்பாவை கடத்தின கேஸ்ல நீ உள்ளதா இருந்திருக்கணும். இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்க. திரும்பவும் போலீஸ் உன்னை இழுத்துட்டு போற மாதிரி வச்சுக்காத. என்ன மிரட்டுறியா? வார்ன் பண்றேன். இனிமேலாவது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாம இரு. தர்ஷு, வா நம்ம போலாம். அவ எங்கேயும் வரமாட்டா, ஏன் கூட தான் இருப்பா. முட்டாள்தனமா பேசாத. போலீஸ் வரைக்கும் போய் பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டான்னு பாக்குறேன். தர்ஷு விடு. நீ சொன்னதும் அனுப்பி வைக்கிறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ கூப்பிட்டு வந்தேன். தர்ஷு என் கூட தான் இருப்பா. தர்ஷுமா, நீ வா போலாம். தர்ஷு போகாத, என் கூட இரு. நான் போணும், அம்மா தேடுவாங்க. தர்ஷு சொன்னா கேளு. இவ்வளவு நேரம் அப்பா கூட ஜாலியா தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு போனன்ற? சொல்றது கேளு. அப்பா கை வலிக்குதுப்பா. சாரிமா சாரிமா. என்னன்னு கேக்குறேன் சார். ரஞ்சிதா ரஞ்சிதா இல்ல, இங்க பார், பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம போயிடு. பாப்பா என் கூட தான் இருக்கணும். அதுக்கு சான்ஸே இல்ல. முதல்ல வழியை விடு. முடியாது ரஞ்சிதா. ரஞ்சிதா விட்டு அவளை. சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ரஞ்சிதா போகாத. இங்க பாரு, ஒழுங்கா வழியை விடு. இல்லைன்னா குழந்தைய கடத்திட்டு வந்துட்டேன்னு கத்தி கூச்சல் போட்டுருவேன். கத்து, இது அப்பா நான் அவளே சாட்சி சொல்ல. சார் என்ன சார் பிரச்சனை? சார், என் அக்கா குழந்தைய இவர் கடத்திட்டு வந்துட்டார் சார். சார் சார் சார், இது ஏன் பொண்ணு, வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க. சார் அதெல்லாம் எனக்கு எதுக்கு? கடன் கூட பார்க்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க சார். கஸ்டமர்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்கல்ல. சாரி சார். தீபன் சார் சொல்லுங்க சார். இவங்க பில் எவ்வளோ ஆச்சு? 500 சார். சார் ஓகே கொஞ்சம் சைலண்டாக கிளம்புங்க சார். பா தர்ஷு போலாம். ரஞ்சிதா என்ன டென்ஷன் பண்ணாத, சொல்றது கேளு, போகாத. அம்மா தர்ஷு, தர்ஷு குட்டி, ஏன்டா இப்படி பண்ண? நீ எங்க போனேன்னு தெரியாம அம்மா எப்படி துடிச்சிட்ட தெரியுமா? சாரிம்மா, அப்பா கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். என்னடா முழிக்கிற? இவ எப்படி உயிரோட வந்தான்னு உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? நீ என்ன கொல்றதுக்கு அனுப்பின ஆளுங்களெல்லாம் அடிச்சு
கண்டிப்பா சார். கனவு மாதிரி இருக்கு அண்ணி. சரிங்க சார். நீ எல்லாத்தையும் கரெக்டா செக் ஆ பண்ணிட்டல? செக் பண்ணிட்டேன். அம்மா டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல சார். இங்க பாருங்கம்மா, 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிற பார்ட்டி காலையில கூட ஃபோன் பண்ணாரு. ஆனா நீங்க பணத்தோட வரேன்னு சொன்னதுனால நான் அந்த டீல் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன். சார் ஆ, இந்த இடத்துக்கு நிறைய டிமாண்ட் இருந்தும் அமௌண்ட் அதிகமா கிடைக்கும்னு தெரிஞ்சும் நீங்க எங்களுக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அண்ணி நல்ல நேரம் முடிய போகுது, பணத்தை கொடுத்துடலாமா? ஹே கல்பனா, எழுந்துரு. 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம். இருக்கட்டும் அண்ணி. இந்த பிசினஸ்ல முழுசா இறங்கி செய்ய போறது நீங்க தான். உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா தான் நான் இருக்க போறேன். நீங்க கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அப்படி சொல்லாத. எனக்கு பிசினஸ் ஐடியா கொடுத்ததுல இருந்து இந்த இடத்த பேசி முடிச்ச வரைக்கும் எல்லாமே உன்னால தான் நடந்தது. உன் கையால கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏமா, உங்க அண்ணி தான் ஆசைப்படுறாங்களாம்மா, 2 பேரும் சேர்ந்தே கொடுங்க. வா. ம், என்னங்க சார்? உட்காருங்கம்மா. நிறைஞ்ச முகூர்த்த நேரத்துல உங்க பிசினஸ்க்காக பணத்தை கொடுத்து பிள்ளையார் சுழி போட்டிருக்கீங்கம்மா. உங்க தொழில பெரிய லெவல்ல ஜெயிச்சு நம்பர் 1 பிசினஸ் உமன்னு பேர் வாங்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். பணம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா. இவ்வளவு பெரிய முதலீடு போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க போய் என்ன ஏமாத்துவீங்களா? அதெல்லாம் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் லீஸ்க்கான மொத்த அமௌண்ட்டும் நாங்க கொடுத்துட்டோம். நீங்களும் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நான் ரெடி அக்ரிமெண்டோட தான் வந்தேன். ஆனா அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன சார் தப்பு? டைப் பண்ண பையன் 20 லட்சம் அடிக்கிறதுக்கு பதிலா 2 லட்சம் அடிச்சு வச்சிட்டாமா. ஏதோ டென்ஷன்ல நானும் கவனிக்காம விட்டுட்டேன். ஒரு வேலை விஷயமா வெளியில போறேன். இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? அக்ரிமெண்ட் கொடுக்கலங்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்தா இப்போ என் கூட வாங்க, நான் கரெக்ட் பண்ணி அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்றேன். என் வேலையை நான் நாளைக்கு கூட பாத்துக்கிறேன். என்ன நீ போயிட்டு வந்துடலாமா? வேணா கல்பனா, சாயந்தரமாவே கொடுக்கட்டும். ஏன் நீ அக்ரிமெண்ட் கையில வந்துட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல? இல்ல கல்பனா, நம்ம மேல இருக்க நம்பிக்கையில சார் பணத்தை கூட எண்ணி பார்க்கல. சார் இவ்வளவு தூரம் நம்மள நம்பும் போது நாமளும் நம்பர் தானே முறை. சார் ஒன்னும் அவசரமே இல்ல. ஈவினிங்கோ இல்ல நாளைக்கு காலைல கூட கொடுங்க. ரொம்ப நல்லதுமா. சார் நீங்க இன்னொரு உதவியும் பண்ணணும். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்ச இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்காம்மா, ஆனா அவர் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. நான் பேசிட்டு அவர் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க நம்பரை கொடுத்துட்றேன். அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாம்மா, கடை எப்போ திறக்கலான்னு இருக்கீங்க? இன்டீரியர் ஒர்க் முடிச்சாதான் எல்லாமே தெரியும் சார். அது முடிச்சிட்டா ஸ்டாக் இறக்கிட்டு உடனே பூஜை போட்டுற வேண்டியதா. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க பூஜைக்கு கண்டிப்பா வரணும். நேர்ல வந்து வாழ்த்து சொல்லணும் தாம்மா நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நான் ஏதாவது பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுறேன். என்னைக்கு இங்க இருப்பேன், என்னைக்கு ஊருக்கு போறேன்னு என்னாலேயே சொல்ல முடியாது. அதனால தான் எப்ப கடை திறக்க போறீங்கன்னு கேட்டேன். சரி, நீங்க தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். சரி மா, இந்தாங்கம்மா கடைசாவி. கல்பனா, சேர்ந்தே வாங்கிக்கலாம் வா. இந்தாங்கம்மா. ஓகேம்மா, சேஃபா லாக் பண்ணிட்டு போங்க. ஓகே சார். தேங்க்யூம்மா. என்ன நீ உங்க கனவை நிறைவேற்றுறதுக்காக முதல் அடி எடுத்து வச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா. நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா இது எதுவுமே நடந்திருக்காது. அண்ணி, இது வெறும் ஆரம்பம் தான். உங்களுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க லெவலே வேற. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுதான் என் டார்கெட்டே. நிச்சயமா அதை செஞ்சு முடிக்காம நான் விட மாட்டேன் அண்ணி. நீ மட்டும் என் கூட இருந்தீனா கண்டிப்பா நான் என் லைஃப்ல சாதிப்பேன். இது வர நீ சாதிக்க போறியா இல்ல அவமானம் தாங்காம சாக போறியான்னு போக போக தாண்டி புரிஞ்சுப்ப. இந்தா சுதா. தேங்க்ஸ் டா. அம்மா எங்க?
அம்மா கோயில் போயிருக்காங்க சுதா. ஹே, நீ ஏன்டா ஒரு மாதிரி டல்லா இருக்க? எல்லாம் உன்னாலதான் சுதா. டேய், நான் என்னடா பண்ண? நான் பாட்டுக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல்னு ஏதாவது வேலை பார்த்துட்டு நிம்மதியா இருந்தேன். நீ தான் என் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி 4-5 கம்பெனிக்கு அனுப்ப சொன்ன. டேய், உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தானே நான் அதை செய்ய சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன இப்போ? ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. டேய், சூப்பர்ரா. எப்போ இன்டர்வியூ? அது எப்பவோ முடிஞ்சு போயிருச்சு. அட பாவி, என்கிட்ட சொல்லவே இல்ல. ஓ, சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருந்தியா? அது சரி, ரிசல்ட் என்னாச்சு? செலக்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ்டா. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வேலையும் வாங்கிட்ட. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். நியாயமா பார்த்தா நீ இதை ட்ரீட் வச்சு சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் ஸ்வீட் ஆச்சு கொடுத்துருக்கணும். நீ ஏதோ துக்கம் விழுந்த மாதிரி சோகமா சொல்ற. வேலை உள்ளூர்லயே கிடைச்சிருந்தா நீ சொன்ன மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பேன், ட்ரீட் கொடுத்து கொண்டாடி இருப்பேன். ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருக்கிறது இங்க இல்ல, பெங்களூர்ல. பெங்களூர்லயா? பாத்தியா, பெங்களூர்னு சொன்னோன்னே உன் மூஞ்சும் மாறிடுச்சு பாத்தியா. நான் அங்க போறது உனக்கும் பிடிக்கல தானே? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு வெளியூர்ல வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஆனா எனக்கு இதுல சந்தோஷம்தான். ஏன்னா பெங்களூர் செம்ம ஊருடா. அந்த கிளைமேட்டுக்கே அங்க போய் செட்டில் ஆயிடணும்னு தோணும். நான் தான் அங்க போறதே இல்லையே. டேய், லூசாடா நீ. பெங்களூர் போறதுக்கு என்னடா பிரச்சனை? கம்பெனி பிடிக்கலையா? சேலரி ஏதாச்சும் கம்மியா பேசியிருக்காங்களா? அதெல்லாம் பெரிய கம்பெனி தான், மாசம் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சேலரி தானடா. எடுத்த உடனே யாரும் அவ்வளோலாம் தரமாட்டாங்க. அப்புறம் ஏன் நீ அங்க போக மாட்ற? உன்னை விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியாது சுதா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன என்ன சொன்ன? அது அம்மா, நீ, ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு பிடிச்சவங்களாம் இங்க தானே இருக்கீங்க. அங்க நம்ம மனுஷங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் போய் தனியா மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். டேய், குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காத. அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தான்டா. பழக பழக அவங்களையும் உனக்கு பிடிச்சு போயிடும். சும்மாவே ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு இருக்காம கிளம்புற வழிய பாரு. அது சரி, அம்மா கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல, சொல்லல. ஏன்டா? முதல்ல நீ அவங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும். போகணும்னு நினைச்சாதானே சொல்லணும். டேய், நீ ஒத்த வாங்க போறடா. அவன் வேலை கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்கான். ஆனா இன்டர்வியூலயே உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அத போய் வேணாங்கிற? அங்க போயிட்டா நான் மெயினா மிஸ் பண்ண போறது உன்னதான். அதான் நான் போக மாட்டேன்னு சொல்றேன். டேய், இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கான நல்ல நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ இங்கே இருந்தா கிடைச்ச வேலைய செஞ்சுக்கிட்டு இப்படியே சுத்திட்டு தான் இருப்ப தவிர பெருசா டெவலப் ஆக மாட்டேன். குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கெரியரும் ரொம்ப முக்கியம்டா. இல்ல, நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. பிசினஸ் ஐடியாவும் தள்ளி வச்சிட்டோம். இந்த நேரத்துல வேலைக்காக நீ வெளியூர் போறது உனக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருக்கும்டா. இங்க பாருடா, உன் ஃப்ரெண்டா ஒரு வெல்விஷரா சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா உன் பெட்டியெல்லாம் கட்டிட்டு பெங்களூர் போற வழிய பாரு. அத வேணான்னு சொல்றதுக்கு காரணம் தேடாத. அப்புறம் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்பனா. நான் பண்ண வேலை மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். எப்போ அப்படி நடந்துருமோன்னு என் மனசு அடிச்சுக்குது. இந்த டென்ஷன் அனுபவிக்கிறதுக்கு பதிலா பேசாம உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுது. அண்ணி, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. தப்பு பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அதான் நீ பிரச்சனையே. நீங்க எந்த தப்பும் செய்யல அண்ணி. விஷயத்த சொல்லாம தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அது நாம சொல்ற நியாயம். ஆனா எல்லாருமே அதை ஏத்துக்கணும்ல. உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு இங்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் பிரஷர் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நெருப்பு மேல நிக்கிற மாதிரி எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? புரியுதா நீ? இந்த கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம பொட்டிக்கு ஆரம்பிச்சு பிக்கப் ஆயிடுச்சுன்னா லாபம் கொட்ட ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டர்லாம்.
கல்பனா, நீ சொல்றதெல்லாம் சினிமால தான் ஒரே பாட்டுல சக்சஸ் ஸ்டோரியா காட்டுவாங்க. ஆனா நிஜம் அப்படி இல்லையே. நீ சொல்றதெல்லாம் நடக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் தெரியலையே. அதுக்குள்ள பத்திரம் காணோன்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க ஏன் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுன்னு பாசிட்டிவா யோசிங்க. முடியல கல்பனா. அம்மா ஒவ்வொரு தடவையும் பீரோவை திறக்கும் போது எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. ஏதோ ஒரு அவசரம் பண பிரச்சனைன்னு அந்த பத்திரத்தை தேடினாங்கன்னா நான் என்ன பண்றது? ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. நீ பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுங்க. பத்திரம் பக்கம் போகாம பாத்துக்கோங்க. நீ வெளியே இருந்து ஈஸியா சொல்லிடுற. இங்க இருந்து சமாளிச்சாதான் நான் படுற பாடு உனக்கு புரியும். கடனை அடைச்சிட்டு பத்திரத்தை திரும்ப வைக்கிற வரைக்கும் இந்த டென்ஷன் என்னை விட்டு போகவே போகாது கல்பனா. என்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. கவலைப்படாதீங்க. நீ மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். நீங்க தைரியமா இருங்க. நீ சொன்ன மாதிரி நடந்த சந்தோஷம்தான். துணைக்கு நீ இருக்கன்ற நம்பிக்கையில தான் நான் ஓடிட்டு இருக்கேன். என்ன கைவிட்டுறாத. ஷாச்சா, என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன். இந்த வார்த்தையை காப்பாத்தினா போதும். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. அண்ணி, செகண்ட் லைன்ல எனக்கு ஒரு கால் வருது. நான் திரும்ப கூப்பிட்டுமா? சரி, வச்சிடுறேன். அம்மா எப்ப வந்தாங்க? என்னெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியலையே. போன்ல யாரு? யார்கிட்ட தனியா பேசிட்டு இருந்தேன்னு கேக்குறேன். அம்மா. ஏய், கொஞ்ச நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த தீனனோட திருட்டுத்தனமா பழகி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போனேன். திரும்பவும் அதே மாதிரி கேடுகட்ட காரியம் ஏதாவது செய்யலான்னு பார்த்தா கொன்னுடுவேன் உன்னை. அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீ பேசுனதெல்லாம் கேட்டா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. துணைக்கு நீ இருந்தா போதும், உன்னை நம்பிதான் இருக்கேன்னு என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்க. யார்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போனை கொடு. கொடு. கல்பனா கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? ஆமாமா. அத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? அவகிட்ட ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசின? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, வீட்ல இருக்க எல்லாருமே வேதனையிலயும் வருத்தத்திலயும் இருக்கீங்க. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆதரவு கல்பனா மட்டும்தாம்மா. அவகிட்ட பேசினாதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமா. அது சரி, நான் கேட்ட உடனே கல்பனா தான் பேசினான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கே நீ அவ்வளவு யோசிச்ச? எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுன்னு நான் கல்பனா கிட்ட கேட்டிருக்கேம்மா. அத பத்தி தான் அடிக்கடி நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. கல்பனா கிட்ட பேசுறது தெரிஞ்சா நீங்க என்ன ஏதுன்னு கேப்பீங்க. அப்புறம் வேலை விஷயத்த பத்தி சொல்லணும். சும்மா முயற்சி பண்றத சொல்றதுல என்னமா இருக்கு? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொன்னா நல்லா இருக்கும்ல. அதனாலதாம்மா யோசிச்சேன். நிஜமாவே இதான் விஷயமா இல்ல வேற ஏதாவது மறைக்கிறியா? அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா, என்ன நம்புங்க. பெத்த பொண்ணு நம்பாம நான் வேற யார நம்புறது? ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நீயும் நடந்துக்கணும். அதே தப்ப திரும்ப செஞ்சு உன் பங்குக்கு நீயும் என்ன தலை குனிய வச்சிடாத. சரி, எந்த இடம்? அப்படியா? வந்துடுறேன். சரி சரி, நான் கிளம்பும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். வந்திருக்கேன், ஏற்கனவே வந்திருக்கேனே. சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி சரி. வணக்கண்ணா. என்ன கருணா, எங்க சவாரி? இல்லண்ணா, ஸ்கூல் சவாரி போயிட்டு வரேண்ணா. அப்படியா? என்ன அருண் தம்பி, இன்னைக்கெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. என்னண்ணா? தம்பி உன்னதான் கேக்குறாரு. என்னையா?
என்ன கேட்டீங்க? காலையில இருந்து ஆளை காணுமேன்னு கேக்குறாரு. அதுவா இல்லைண்ணே, நான் வரும்போது நீங்க சவாரிக்கு போயிட்டீங்க. நீங்க வரும்போது நான் கிளம்பிட்டேன், அதுதான். தம்பி கேட்க மறந்துட்டேன். நேத்து குடிச்சிட்டு போனல வீட்டுக்கு, நாங்க வந்து இறக்கி விட்டோம்ல, எதுவும் பிரச்சனை ஆச்சாப்பா? ஆமாண்ணே, அம்மாவுக்கு தெரியாம நான் உள்ள போயிட்டு படுத்துலாம் தான் நினைச்சேன். ஆனா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தம்பி இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது சகஜம்தான்ப்பா. முதல் 4 நாள் இப்படிதான் ரகலை பண்ணுவாங்க, போக போக இப்படிதானே அவங்களே சமாதானமாயிருவாங்கப்பா. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு கட்டிங்க போட்டு போ. அண்ணே வேணாம், அம்மா கோச்சுக்கிட்டாங்கன்னு தம்பியே வேதனையில இருக்கான். நீ திரும்ப ஊத்தி கொடுக்கறது தப்புண்ணே. டெய்லி தம்பி வீட்டுல சண்டை நடக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்பா நம்ம குடிக்காம போனா மட்டும் பாராட்டி பதக்கம் கொடுத்துட போறாங்களா? பாராட்டலனாலும் பரவாயில்ல, நம்மள நிம்மதியா தூங்க விட்டுருவாங்களா? ஏன்பா வீட்டுக்கு குடிச்சிட்டு போனாலும் சண்டை, குடிக்காம போனாலும் பிரச்சனை வரும். இதுக்கு குடிச்சிட்டே போலாமேப்பா. நம்ம குடிக்கிறோம்னு நம்ம மேலதான் புகார் சொல்றாங்க. ஒரு நாளாவது அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி சரி பண்ணணும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? ஏன்பா நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு அவங்க சந்தோஷம் மட்டும்தான்பா பெருசு. அவங்க சுயநலமா யோசிக்கும் போது நம்ம மட்டும் அவங்கள பத்தி யோசனை பண்ணி ஏன் கவலைப்படணும்? அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இது சரியா படல. நீங்களும் நானும் குடிக்கலாம், தம்பியை விட்டுருங்க. ஏப்பா தம்பிக்கு நல்லது செய்யலாம்னு பார்த்தா விட மாட்டேன்றிய. சரி போ, சரக்கு வாங்கிட்டு வா.